குருப்யோ நமக. இன்றைய தினம் திருப்பாணாழ்வார் பற்றி காண்போம். உறையூரில் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் திருமாலின் திருமார்பை அலங்கரிக்கும் ஸ்ரீவத்சம் என்ற மருவின் அம்சமாக திருப்பாணாழ்வார் தோன்றினார். இவரை பாணர் ஒருவர் கண்டெடுத்து வளர்த்தார். பாணர் குலத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இவரால் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை தரிசிக்க இயலவில்லை. இருப்பினும் இவர் தினமும் காவிரியில் சென்று நீராடி பன்னியற்றி யாழினை மீட்டி பெருமாள் மீது பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார். அவ்வாறு இவர் மெய்மறந்து பாடிக்கொண்டிருக்கையில் ஒரு நாள் லோகசாரங்கர் என்ற பட்டர் பெருமாளின் திருமஞ்சனத்திற்காக காவிரியில் நீர் எடுக்க வந்தார். அப்பொழுது பாணரை கூப்பிட்டு வழிவிடும்படி கூறினாள். ஆனால் இவர் மெய்மறந்து பாடிக்கொண்டிருந்ததால் இவருக்கு அது தெரியவில்லை. உடனே லோகசாரங்கர் ஒரு கல்லை எடுத்து இவர் மீது எறிந்தார். அது இவர் நெற்றியில் பட்டு இரத்தம் சொட்ட சொட்ட வந்தது. உடனே இவர் எழுந்து லோகசாரங்கருக்கு வழிவிட்டார். லோகசாரங்கரும் நீர் எடுத்து கோவிலுக்கு வந்தார். கோவிலுக்கு வந்து பார்த்தால் அரங்கநாதனின் சன்னதி கதவு உள்ளே தாழிட்டு போடப்பட்டுள்ளது. அனைவரும் கதவை திறக்க முயன்றும் எவராலும் கதவை திறக்க இயலவில்லை. அப்பொழுது ஒரு அசிரீரி பாணரை தங்கள் தோள் மீது தூக்கி கொண்டு கோவிலுக்குள் வந்தால் மட்டுமே கதவு திறக்கப்படும் என்று பெருமாளின் வாக்கே லோகசாரங்கருக்கு கேட்க இவரும் லோகசாரங்கரும் கிடுகிடு என்று காவிரி கரைக்கு சென்று பாணரை தன் தோள் மீது ஏற்றிக்கொண்டு விறுவிறு என்று கோவிலுக்குள் வந்தார். பாணரை தூக்கி கொண்டு லோகசாரங்கர் வரவும் பெருமாளின் சன்னதி கதவு திறந்தது. அப்பொழுது முடிமுதல் அடிவரை அரங்கநாதரை கண்ட பாணர் அமலநாதிபிரான் எனத் தொடங்கும் 10 பாக்களை இயற்றினார். அதை 4000 திவ்ய பிரபந்தத்தில் சாதிக்கிறார்கள். லோகசாரங்கர் மீது ஏறிக்கொண்டு இவர் வந்ததால் இவருக்கு முனிவாகனர் என்ற ஒரு பெயரும் உண்டு. திருவரங்க சன்னதியில் பெருமாளை கண்ட பின்பு வேறு எதையும் காண விரும்பவில்லை என்று பாணர் எண்ணியதால் அங்கு ஒரு ஜோதி பிழம்பு தோன்றி அங்கேயே மறைந்தார் திருப்பாணாழ்வார். ஆழ்வார் திருவடிகளே சரணம் என்று கூறி நாளை தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பற்றி காண்போம்.